Greetings. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மின் பகுப்பின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அதற்கான சில உதாரணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நான் யூஸ் பண்ணுற ஸ்லைடை PDF வடிவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கிறேன். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இனி நாம் பாடத்துக்குள்ளே போவோம். ஞாபகப்படுத்தி பாருங்க பிள்ளைகள், இதற்கு முன்னே வீடியோவில் நாங்கள் மின்னிரசாயன கலங்களின் அடிப்படை பற்றி படித்தோம். அங்கே உலோகங்களால் ஆன 2 மின்வாய்கள், அதே போல் கடத்தி, ஐதான அமிலம் என்பவற்றை பயன்படுத்தி மின்னோட்டம் ஒன்றை உருவாக்கினோம். உருவாகிற அந்த மின்னோட்டத்தை அறிந்து கொள்வதற்காக மையப்பூச்சிய கல்வனோமானி ஒன்றையும் பயன்படுத்தி இருந்தோம். மின் பகுப்பு அல்லது மின் பகுப்பு களம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கட்டமைப்பில் இருந்துச்சுனாலும் முக்கியமான சில வேறுபாடுகளை கொண்டிருக்கு. அந்த வகையில் பாருங்கள், மின் பகுப்பு களத்தில் ஒரு மின்கலம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மின்கலமானது கடத்தியினூடாக மின்வாய்களோட இணைக்கப்பட்டிருக்கும். இங்கே மின்வாய்களாக பிரதானமாக கார்பன் மின்வாய் அல்லது பிளாட்டினம் மின்வாய் பயன்படுத்தப்படும். மின் முலாமிடல் போன்ற சந்தர்ப்பங்களின் போது தங்கம், வெள்ளி, வெள்ளியம், குரோமியம் போன்ற விசேட இயல்புகளை கொண்ட சில உலோகங்கள் பயன்படுத்தப்படும். அதே நேரம் மின் பகுப்பின் போது பயன்படுத்தும் கரைசலானது கட்டாயம் மின்னை கடத்தக்கூடிய திரவமாக இருக்கணும். இந்த மாதிரி இங்கே பயன்படுத்தப்படுற மின்னை கடத்தக்கூடிய திரவங்களை பொதுவாக மின் பகுப்பொருள்கள் என்று சொல்லுவோம். ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு திரவம் மின்னை கடத்தோணமாக இருந்தால் கட்டாயம் அந்த திரவம் அயன்களை கொண்டிருக்கணும். அந்த அயன்களின் அசைவினால தான் மின் கடத்தப்படும். அந்த வகையில் நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிற திரவங்களை அல்லது மின் பகுப்பொருள்களை 4 வகைகளாக வகைப்படுத்துகிறோம். பாருங்க, அயன் சேர்வைகள் திண்மமாக இருக்கிற நேரம் அவற்றுக்குள்ள அயன்கள் இருந்தாலும் அந்த அயன்கள் அசையும் தன்மை அற்றவைகளாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரியான அயன் சேர்வைகளை நீரில் கரைத்து அசையும் அயன்கள் கொண்ட கரைசலாக மாற்றுவோம். உதாரணமாக NaCl திண்மத்தை நீரில் கரைத்தால் Na+ அயன், அதே போல் Cl- அயன், அதே நேரம் நீர் மூலக்கூறு பிரிகை அடைந்து வரும் H+ அயன், OH- அயன் என்பன கரைசலில் காணப்படும். அதே போல தான் செப்பு சல்பேற்று நீரில் கரைந்தால் Cu2+ அயன், SO4 அயன், H+ அயன், OH- அயன்கள் என்பன உருவாகும். ஆகவே இந்த அயன்களை அசைய வைக்கிறதால எங்களுக்கு மின்னை கடத்த முடியும். அடுத்து இந்த மாதிரி திண்மமாக இருக்கிற அயன் சேர்வைகளை திரவமாக்க இன்னும் ஒரு வழி இருக்குது. அது தான் திண்ம அயன் சேர்வைகளை வெப்பத்தை வழங்கி உருகச் செய்து திரவமாக மாற்றுறது. உதாரணமாக சோடியம் குளோரைடு திண்மத்தை உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றினோம்னா அது திரவமாக மாறும். அந்த திரவத்தில் Na+, அதே போல் Cl- அயன்கள் காணப்படும். இங்கே கவனிங்க, இங்கே H+ அயன், OH- அயன்கள் காணப்பட போகிறது இல்லை, ஏன்னா நாம் இங்கே நீர் சேர்க்க இல்லை. அடுத்து அமிலங்களோட நீர் கரைசலையும் மின் பகுப்பொருள்களாக பயன்படுத்தலாம். ஏன்னா அமிலங்களும் நீரில் அயனாக்கம் அடைந்து அயன்களை தோற்றுவிக்கும். இதை நாங்கள் மின்னிரசாயனம் என்கிற பாடத்தில் அயனாக்கம் என்ற தலைப்பில் விரிவாக படித்தோம். அதே போலத்தான் காரக்கரைசலும் அமிலங்களை ஒத்ததாக இருக்கும். அவையும் நீரில் அயனாக்கம் அடைந்து அயன்களை தோற்றுவிக்கும். அந்த வகையில் NaOH ஆனது பிரிகை அடைந்து Na+ அயன், அதே போல் OH- அயன்களை தோற்றுவிக்கும். அதே நேரம் நீர் மூலக்கூறும் பிரிகை அடைந்து உருவாகும் H+, OH- அயன்களும் அந்த கரைசலில் காணப்படும். அதே போல தான் சுண்ணாம்பு நீர் கரைசலுக்கும் இந்த அயனாக்கம் பொருந்தும். அடுத்து மின் பகுப்பிற்கு பயன்படுத்தப்பட முடியாத மின்னை கடத்தாத திரவங்களை மின் பகாப்பொருள்கள் என்று சொல்லுவோம். அதற்கு உதாரணமாக தூய நீர், அதாவது காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரை குறிப்பிடலாம். ஏன்னா காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரில் H2O மூலக்கூறுகளை தவிர வேறு எதுவும் இருக்க போகிறது இல்லை. உண்மையில் இங்கே சிறிதளவு H2O மூலக்கூறுகளானது H+ அயனாகவும் OH- அயனாகவும் பிரிகை அடைந்து காணப்படும். இதன் செறிவு மிக மிக குறைவாக இருக்கும். இது மின்னை கடத்தும் அளவுக்கு போதுமானதாக இருக்காது. ஆகவே தூய நீரை நாங்கள் மின் பகா பொருள் என்று சொல்லுவோம். அதே போல தான் சேதன திரவங்களும்
சேதன திரவங்களில் பிரதானமாக கார்பன் ஐதரசன் அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பினால் இணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவை அயன்களை தோற்றுவிக்க போகிறது இல்லை. எனவே பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற சேதன திரவங்களையும் மின்பகா பொருள்னு சொல்லலாம். அடுத்து மின் இரசாயன களம் மற்றும் மின்பகுப்பு களத்தின் வரிப்படம் தரப்பட்டால் நீங்கள் அதை இனம் காண தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, மிக இலகுவாக இனம் காணலாம். மின்பகுப்பு களங்களில் மின்கலம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் மின் இரசாயன களங்களில் கல்வனோமானி மாத்திரம் இணைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் மின்பகுப்பு களத்தில் மின்னோட்டத்தை கணிப்பதற்காக அம்பியர்மானி இணைக்கப்பட்டிருக்கலாம். அதே நேரம் கோட்பாடு ரீதியாக இது இரண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பாருங்கள், மின் இரசாயன களத்தில் கரைசல்ல இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மின்னோட்டம் ஒன்றை உருவாக்குறோம். இதற்கு எதிர்மாறாக மின்பகுப்பு களத்தில் மின்னோட்டம் ஒன்றை வழங்கி கரைசல்ல இரசாயன மாற்றத்தை உருவாக்குறோம். அடுத்து மின்பகுப்பு களத்தின் அனோட்டு, கதோட்டு, நேர்முடிவிடம், மறைமுடிவிடம் என்பவற்றை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான பகுதி, கவனிங்க பிள்ளைகள். இந்த மின்பகுப்பு களத்தின் மின்வாய்களாக நான் கார்பன் மின்வாய்களை பயன்படுத்துகிறேன் என்று கருதுங்க. மின்பகுப்பு களம் ஒன்றுல மின்கலத்தின் நேர்முடிவிடம் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர் மின்வாயாக இருக்கும். அதே போல மின்கலத்தின் மறைமுடிவிடம் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் மறை மின்வாயாக இருக்கும். கற்பனை பண்ணுங்க, நான் இங்கே உருகிய சோடியம் குளோரைட் திரவத்தை வைத்து மின்பகுப்பு செய்ய போகிறேன். ஆகவே திரவத்திற்குள்ள Na+ அயன், Cl- அயன் என்பன இருக்கும். எங்களுக்கு தெரியும், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அந்த வகையில் கரைசலில் உள்ள மறை அயனான Cl- அயனானது நேர் மின்வாயை நோக்கி நகரும். அதே போல் நேர் அயனான Na+ அயனானது மறை மின்வாயை நோக்கி நகரும். இப்போ நேர் மின்வாயை நோக்கி நகர்ந்த Cl- அயனானது தனது இறுதி ஓட்டில் உள்ள இலத்திரனை இழந்து Cl ஆக ஒட்சியேற்றம் அடையும். இந்த மாதிரி இழக்கப்பட்ட இலத்திரன் நேர் மின்வாயில் விடுவிக்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு Cl- அயனும் இலத்திரனை விடுவிக்கப்பட்ட இலத்திரன்கள் மறை மின்வாயை நோக்கி கடத்தப்படும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் பாயிற திசை நேர் மின்வாயை நோக்கியதாக இருக்கும். ஆகவே இலத்திரன் பாயிற திசை அதற்கு எதிர் திசையாக அல்லது மறை மின்வாயை நோக்கிய திசையாக இருக்கும். ஆகவே இலத்திரன்கள் மறை மின்வாயை வந்தடைந்த இலத்திரன்களை மறை மின்வாயை சூழ உள்ள Na+ அயன்கள் தன்னகத்தை பெற்றுக்கொண்டு எண்ணெயாக தாழ்த்தல் அடையும். ஆகவே நேர் மின்வாயில் ஒட்சியேற்றம் நடைபெறுது, மறை மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறுது. நாங்கள் படிச்சிருக்கிறோம், எந்த மின்வாயில் ஒட்சியேற்றம் நடக்குமோ அது அனோட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் எந்த மின்வாயில் தாழ்த்தல் நடக்குமோ அதை நாங்கள் கதோட்டுன்னு சொல்லுவோம். இங்கே இன்னமொரு விஷயம் கவனிங்க, இலத்திரனை இழந்து உருவான குளோரின் அணுக்கள் இரண்டிற்கிடையில் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக அவை கரைசலில் இருந்து Cl2 கேஸாக வெளியேறும். ஆகவே நாங்கள் எப்பவும் அனோட்டில் நடைபெறும் ஒட்சியேற்ற தாக்கத்தை எழுதும் போது Cl- அயனிலிருந்து Cl2 கேஸ் தோன்றுவதாகத்தான் எழுதுவோம். ஆகவே இந்த மின்பகுப்பு களத்தில் நடைபெறுற அனோட்டு தாக்கம், கதோட்டு தாக்கம், அதே போல் மின்பகுப்பு தாக்கங்களுக்கான சமன்பாடுகளை எழுத போகிறோம். அந்த வகையில் முதலாவது அனோட்டு தாக்கத்தை எழுதுவோம். பாருங்கள், Cl- லிக்விடாக இருக்குது, அதாவது தூய திரவமாக இருக்குது. அதனால் நாம் இங்கே லிக்விடுன்னு போடுவோம். Cl- லிக்விடில் இருந்து Cl2 கேஸ் உருவாகுது. இப்போ தாக்கத்தில் அணுக்களை சமப்படுத்துறதுக்காக தாக்கிகள பக்கம் 2 போட்டு தாக்கத்தை சமப்படுத்துகிறேன். இப்போ தாக்கிகள பக்கமும் விளைவுகளின் பக்கமும் குளோரின் அணுக்களோட எண்ணிக்கை சமனாக இருக்குது. அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்த போகிறேன். பாருங்கள், தாக்கிகளின் பக்கம் 2 மறை ஏற்றம் இருக்குது, விளைவுகளின் பக்கம் ஏற்றம் இல்லை. ஆகவே விளைவுகளின் பக்கம் 2 மறை ஏற்றத்தை சேர்த்து 2 பக்கமும் 2 மறை ஏற்றங்கள் வகையில் சமப்படுத்துகிறேன்.
அடுத்து கதோட்டு தாக்கத்தை எழுத போகிறேன். கதோட்டுல Na+ லிக்விடானது Na லிக்விடாக மாறும், அதாவது சோடிய திரவமாக மாறும். இங்கே தாக்கியல்ட பக்கமும் விளைவுகள பக்கமும் அணுக்கள எண்ணிக்கை சமன். அடுத்து ஏற்றங்களை பார்க்குறேன். தாக்கியல்ட பக்கம் நேரேற்றம் ஒன்று இருக்குது, விளைவுகள பக்கம் ஏற்றமும் எதுவும் இல்லை. ஆகவே தாக்கியல்ட பக்கம் ஒரு இலத்திரனை சேர்த்து ஏற்றத்தை நடுநிலையாக்குறேன். அடுத்து மின்பகுப்பு தாக்கத்திற்கான சமப்படுத்திய சமன்பாட்டை எழுத போகிறேன். அதாவது அனோட்டு தாக்கத்தையும் கதோட்டு தாக்கத்தையும் சேர்த்து எழுத போகிறேன். இரண்டு தாக்கத்தையும் சேர்த்து எழுதுறதாக இருந்தால் இரண்டு தாக்கத்திலேயும் இலத்திரங்களோட எண்ணிக்கை சமனாக இருக்கணும். ஆனால் அனோட்டு தாக்கத்தில் 2 இலத்திரனும் கதோட்டு தாக்கத்தில் 1 இலத்திரனும் இருக்குது. ஆகவே கதோட்டு தாக்கத்தை நான் 2ஆல் பெருக்கிறேன். ஆகவே இப்போ இலத்திரன்களோட எண்ணிக்கை சமன். ஆகவே மின் பகுப்பு தாக்கத்தை எனக்கு இந்த மாதிரி சேர்த்து எழுதலாம். அதே நேரம் பாருங்கள் பிள்ளைகள், இந்த மின் பகுப்பு தாக்கத்தை நாங்கள் வெளியிலிருந்து அவதானித்தோம்னா எங்களுக்கு நேர் மின்வாயில் வாயு குமிழ்கள் வெளியேறதை அவதானிக்கலாம். ஏன்னா அந்த நேர் மின்வாயில் தான் Cl2 கேஸ் வெளியேற போகுது. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் கவனிங்க பிள்ளைகள், கரைசலில் ஆரம்பத்தில் Na+Cl- அயன் இருந்துச்சு. ஆனால் மின்பகுப்பின் பின்னர் இறுதியில் சோடியம் திரவம் மாத்திரம் எஞ்சி இருக்கும். இந்த முறையில் தான் கைத்தொழில் ரீதியாக சோடியம் பிரித்தெடுக்கப்படுது. இதை நாங்கள் டவுன்ஸ்கல தாக்கம்னு சொல்லுவோம். அடுத்து NaCl நீர் கரைசலின் மின் பகுப்பை பார்ப்போம். இங்கே நாங்கள் கரைசலாக சேர்க்கிறது NaCl என்ற நீர் கரைசல். ஆகவே கரைசலில் Na+Cl- H+OH- அயன்கள் இருக்க போது இதில் நேர் அயன்கள் மறை மின்வாயை நோக்கி நகரும். அதே போல் மறை அயன்கள் நேர் மின்வாயை நோக்கி நகரும். இப்போ நேர் மின்வாயில் 2 வகையான அயன்கள் இருக்குது. இந்த அயன்களில் எது முதல்ல அல்லது அதிகளவாக இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடையும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த வகையில் எப்பவும் நேர் மின்வாயின் அருகில் OH- மற்றும் Cl- அயன்கள் இருந்துச்சுன்னா அங்கே எப்பவும் Cl- அயன் தான் முதல்ல இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடையும். ஆகவே அனோட்டு மின்வாயில் Cl2 கேஸ் உருவாகும். ஆகவே எனக்கு அனோட்டு தாக்கத்தை இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து மறை மின்வாயை பார்த்தோம்னா அங்கே Na+, H+ என்று 2 வகையான அயன்கள் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நேர் அயன்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் தாக்க வீத தொடரில் எந்த அயன் கீழே இருக்குமோ அது தான் முதல்ல இலத்திரன தன்னகத்தை பெற்று தாழ்த்தல் அடையும். அந்த வகையில் இங்கே சோடியம் மற்றும் ஐதரசனை பார்த்தோம்னா ஐதரசன் தான் தொடரில் கீழே இருக்குது. ஆகவே ஐதரசன் இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடையும். ஆகவே கதோட்டு தாக்கத்தை எனக்கு இந்த மாதிரி எழுதலாம். இப்போ நாங்கள் அனோட்டு தாக்கம் மற்றும் கதோட்டு தாக்கம் எழுதியாச்சு. இனி 2 தாக்கத்தையும் சேர்த்து மின் பகுப்பு தாக்கத்தை எழுதலாம். 2 தாக்கத்திலேயும் இலத்திரன்களோட எண்ணிக்கை சமனாக இருக்குது. ஆகவே நேரடியாக 2 தாக்கத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். கவனிங்க, இந்த மின்பகுப்பு தாக்கத்தில் மின்பகுப்பு நடைபெற்றதை அவதானிச்சோம்னா 2 மின்வாய்களில் இருந்தும் வாயு குமிழ்கள் வெளியேறதை பார்க்கலாம். அதில் அனோட்டு மின்வாயில் வெளியேற வாயு குளோரின் வாயுவாகவும் கதோட்டு மின்வாயிலிருந்து வெளியேற வாயு ஐதரசன் வாயுவாகவும் இருக்கும். அதே நேரம் இதில் இன்னமொரு விஷயம் கவனிங்க, இப்போ கரைசலில் எஞ்சிருக்கிற அயன்களை பார்த்தோம்னா Na+ அயன் OH- அயன்கள் மாத்திரம்தான் இருக்கும். இதில் இருந்து NaOH எங்களுக்கு உற்பத்தி செய்யலாம். உண்மையில் இந்த அடிப்படையில் தான் கைத்தொழில் ரீதியாக NaOH உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து செப்பு சல்ஃபேட்டின் நீர் கரைசலை மின் பகுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செப்பு சல்ஃபேட்டின் நீர் கரைசல் நீல நிறமாக இருக்கும். அது என்ன, கரைசலில் Cu2+ அயன்கள் இருக்கிறதால. இப்போ கரைசலுக்குள்ளே பார்த்தோம்னா Cu2+ அயன், SO4 H+OH- அயன்கள் என்பன இருக்க போது அவற்றில் நேர் அயன்கள் மறை மின்வாயை நோக்கி நகரும், மறை அயன்கள் நேர் மின்வாயை நோக்கி நகரும். நேர்மின்வாயை பொறுத்த வரைக்கும் SO4 அயன், OH- என்கிற 2 வகையான மறை அயன்கள் இருக்குது. இங்கே முதல்ல OH- அயனானது இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடைந்து O2 வாயுவாக வெளியேறும். ஆகவே அனோட்டு தாக்கத்தை எழுதுகிறேன். OH- aqueous-இல் இருந்து O2 கேஸ் உருவாகும். தாக்கியலின் பக்கம் ஒட்சிசன் மற்றும் ஐதரசன் இருக்கு. விளைவுகளின் பக்கம் ஒட்சிசன் மாத்திரம் இருக்கு.
விளைவுகள பக்கம் ஐதரசனை சேர்க்கறதுக்காக ஒரு நீர் மூலக்கூறை சேர்க்கிறேன். இப்போ தாக்கியல் பக்கம் ஒரு ஒட்சிசன் ஒரு ஐதரசன், விளைவுகள பக்கம் 3 ஒட்சிசன் 2 ஐதரசன். ஒட்சிசன் எண்ணிக்கையை 4ஆக மாற்ற இங்கே H2O முன்னுக்கு 2 போட்டேன். இப்போ விளைவுகள பக்கம் 4 ஒட்சிசன் 4 ஐதரசன். ஆனால் தாக்கியல் பக்கம் ஒரு ஒட்சிசனும் ஒரு ஐதரசனும் இருக்கு. ஆகவே OHக்கு முன்னால் 4 போட்டேன். ஆகவே இரண்டு பக்கமும் இப்போ அணுக்கள எண்ணிக்கை சமன். அடுத்து ஏற்றங்களை சமப்படுத்தணும். தாக்கியல் பக்கம் 4 மறையேற்றம் இருக்கு, விளைவுகள பக்கம் ஏற்றம் எதுவும் இல்லை. ஆகவே 4 இலத்திரனை விளைவுகள பக்கம் சேர்த்து இரண்டு பக்கங்களும் ஏற்றத்தை சமப்படுத்துகிறேன். இப்போ அனோட்டு தாக்கம் எழுதியாச்சு. அடுத்து மறைமின்வாயை பாருங்க. Cu2+ H+ அயன்கள் இருக்கு. தாக்க வித தொடரில் செப்பு ஐதரசனுக்கு கீழே இருக்கு. ஆகவே இங்கே Cu2+ அயனானது இலத்திரனை பெற்று செப்பு திண்மமாக தாழ்த்தல் அடையும். இந்த மாதிரி தாழ்த்தல் அடையும் செப்பு திண்ம அணுக்கள் கதோட்டு மின்வாயின் மேற்பரப்பில் படியும். ஆகவே கதோட்டு தாக்கத்தை எழுதுவோம். Cu2+ aqueous ஆனது Cu solid ஆக மாறப்போது. இங்கே அணுக்களோட எண்ணிக்கை சமன். ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்காக 2 இலத்திரனை சேர்க்கிறேன். அடுத்து இரண்டு தாக்கத்தையும் சேர்த்து மின் பகுப்பு தாக்கத்தை எழுத போகிறேன். இரண்டு தாக்கங்களுடையும் இலத்திரன்களோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா இரண்டும் வேறுபட்ட எண்ணிக்கையாக இருக்கு. ஆகவே கதோட்டு தாக்கத்தை 2 பெருக்கி இலத்திரன் எண்ணிக்கையை சமப்படுத்துகிறேன். ஆகவே இரண்டு தாக்கத்தையும் சேர்த்து இப்போ மின் பகுப்பு தாக்கத்தை எழுதுகிறேன். இந்த மின் பகுப்பு தாக்கத்தை அவதானிச்சோம்னா அனோட்டு மின்வாயின் அருகே ஒட்சிசன் வாயு வெளிவிடப்படுறதால வாயு குமிழ்கள் வெளியேறதை பார்க்கலாம். அதே போல் கதோட்டு மின்வாயை சூழ செப்பு அணுக்கள் படிவடையும். இப்படி படிவடைஞ்சு கரைசல்ல உள்ள செப்பு அணுக்கள் குறைவடைகிற காரணத்தினால நேரம் செல்ல செல்ல கரைசல் நீல நிறம் குறைவடைவதையும் எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின் பகுப்பை பார்ப்போம். இங்கே நீருக்கு H2SO4 அமிலம் சிறிதளவு சேர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே கரைசல்ல H+ அயன், SO4 OH- அயன்கள் காணப்பட போது நேர் அயன்கள் மறை மின்வாயை நோக்கி நகரும், மறை அயன்கள் நேர் மின்வாயை நோக்கி நகரும். இப்போ நேர் மின்வாயில் SO4 OH- அயன்கள் இருக்கு. இதில் OH- அயன்கள் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடைந்து ஒட்சிசன் வாயுவை வெளியிட போது. ஆகவே அனோட்டு தாக்கத்தை எங்களுக்கு இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து மறைமின்வாயை பாருங்க. அங்கே H+ அயன் மாத்திரம்தான் இருக்க போகுது. ஆகவே H+ அயனானது இலத்திரன தன்னகத்தை பெற்று தாழ்த்தலடைந்து H2 கேஸாக மாறும். ஆகவே கதோட்டு தாக்கத்தை எங்களுக்கு இந்த மாதிரி எழுதலாம். இனி மின்பகுப்பு தாக்கத்தை எழுத போகிறோம். இங்கே கதோட்டு தாக்கத்தை நான் 2 பெருக்கி இலத்திரன்களோட எண்ணிக்கையை சமப்படுத்துகிறேன். இப்போ அனோட்டு தாக்கத்தையும் கதோட்டு தாக்கத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். பாருங்க, இங்கே தாக்கியல் பக்கம் 4 H+ம் 4 OH- இருக்கு. ஆகவே எங்களுக்கு அதை 4 H2 எழுதலாம். ஆகவே தாக்கம் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, தாக்கியல் பக்கம் 4 H2Oவும் விளைவுகள பக்கம் 2 H2Oவும் இருக்கு. ஆகவே எங்களுக்கு இதை வெட்டிட்டு 2 H2O போட்டு தேறிய மின் பகுப்பு தாக்கத்தை எழுதலாம். உண்மையில் ஆய்வுக்கூடத்தில் இங்கே வெளியிடப்பட்ட வாயுக்களை சேகரிக்கும் விதத்தில் இந்த மின் பகுப்பை இந்த மாதிரி கட்டமைப்பில் செய்வோம். விளைவாகும் வாயுக்களை வாயுச்சாடியில் சேகரித்து தனக்குச்சு பரிசோதனை மூலம் சேகரிக்கப்பட்ட வாயுக்கள் ஒட்சிசன் மற்றும் ஐதரசன் என்று உறுதிப்படுத்துவோம். கவனிங்க, இங்கே ஒட்சிசன் வாயுவிலும் பார்க்க ஐதரசன் வாயு அதிகமாக வாயுச்சாடியில் சேர்ந்திருக்கு. ஏன்னா இந்த மின்பகுப்பு தாக்கத்தின் படிக்கு ஒட்சிசனுக்கு ஐதரசன் விகிதம் 1:2 இருக்கு. ஆகவே ஐதரசன் அதிகமாக இருக்கு. இவ்வளவுதான் பிள்ளைகள் மின் பகுப்பின் அடிப்படை. இதுவரைக்கும் படித்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களோட நண்பர்களுக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.